ராம் ராம். இன்னைக்கு போன இடத்துல ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை அவளுக்கு அங்கேயே நிவர்த்தி பண்ணியாச்சு. இதை வீடியோவாகவும் எடுத்து போட்டா நிறைய பேருக்கு யார் யாருக்கு தேவைப்படுறதோ அவளுக்கெல்லாம் இது பயனாயிருக்கும் அப்படின்னு தோணித்து. அதனால இந்த பதிவு கொடுக்கிறேன். என்ன சந்தேகம்னா, அண்ணா ஸ்ராத்தம் பண்றார், தம்பி நான் தனியா ஸ்ராத்தம் பண்ணணுமா, அல்லது அண்ணா ஸ்ராத்தம் பண்ணும்போது நான் கூட இருந்தா போதுமா அப்படின்னு கேள்வி கேட்டார். இதுக்கு சாஸ்திரம் என்ன பதில் சொல்றது அப்படின்னு பார்த்தேன்னா, எப்போ அந்த ஆப்தீக ஸ்ராத்தம் ஒரு வருஷ காலம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆப்தீக ஸ்ராத்தம் ஆயாச்சோ, அதுக்கப்புறம் அண்ணா தம்பி தனித்தனியாவே தான் ஸ்ராத்தம் பண்ணணும். பிரத்யாப்தீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷா வருஷம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தம், தரிச ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசா மாசம் அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடிய தர்ப்பணம், மகாலய ஸ்ராத்தம் இத்தியாதி எந்த ஸ்ராத்தமா இருந்தாலும் அண்ணா தம்பி தனித்தனியாவே பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எப்போ ஆத்துல பண்ற பக்குவம், கேஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, எப்போ அண்ணா தம்பி தனித்தனியா பிரிஞ்சாச்சோ, எப்போ சம்பாத்தியம் பண்ற அந்த சம்பாத்தியம் தனித்தனியா பிரிஞ்சாச்சோ, அப்பையிலிருந்து இந்த ஸ்ராத்தத்தை தனித்தனியா பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, பேங்க் அக்கவுண்ட் எப்போ ரெண்டா பிரிஞ்சாச்சோ அப்பையிலிருந்து இந்த ஸ்ராத்தத்தை தனியா பண்ணுங்கோ அப்படிங்கிறா. எப்போ ஆத்துல பக்குவம் பண்றது தனியா பிரிஞ்சாச்சோ, அதாவது சமையல் தனித்தனியா ஆயாச்சோ, அப்பையிலேருந்து இந்த ஸ்ராத்தத்தை தனித்தனியா பண்ணணும் அப்படிங்கிறா. ஒருவேளை ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் அன்னம் பாயசத்தை மட்டும்தான் தனித்தனியா வச்சுக்கலாம். ஆத்துல ரெண்டு பேருமே ஸ்ராத்தம் பண்ணணும். ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் அன்னம் பாயசத்தை மட்டும் தனித்தனியா வச்சுக்கிறது, மிச்சப்படி சமையலை ஒன்னா பண்ணிக்கலாம். அண்ணாவும் தம்பியும் தனித்தனியா இருந்து ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அம்மா அப்பா நம்மளை வளர்த்துருக்கா, வளர்க்கும் போது அண்ணாக்கு சாப்பாடு போட்டாச்சு, அதனால தம்பிக்கு விடாம இல்லை, தம்பிக்கும் சேர்த்து தான் சாப்பாடு தனியா பண்ணி போட்டிருக்கா. அதே மாதிரி நம்மளும் ஸ்ராத்தம் பண்ணும்போது அண்ணா பண்றாளே நான் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இருக்கிறவா சொல்லிடுறா, எல்லா இடத்துக்கும் தனியா இருக்க, இந்த ஸ்ராத்தத்தையாவது இங்க வந்து சேர்ந்து பண்ணு அப்படின்னு தாயாரோ இருக்கிற தகப்பனாரோ சொல்லிடுறா, அதாவது அப்பா அம்மா சொல்லிடுறா. சாஸ்திரத்துல இது எந்த இடத்துலையுமே எடுக்கல. எப்படி இருந்தாலும் தனித்தனியா தான் ஸ்ராத்தம் பண்ணணும். மிச்ச டைம்ல மிச்ச நேரத்துல ஒன்னா சேர்ந்துக்கலாம். ஆத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா சேர்ந்து பண்ணலாம். ஸ்ராத்தத்தை எந்த விதத்திலையும் தனித்தனியா தான் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால எல்லாரும் தனித்தனியா ஆத்துல ஸ்ராத்தத்தை பண்ணுங்கோ. பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். பித்ருக்களோட ஆசீர்வாதம் இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே இந்த லோகத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்றா. அதனால ஸ்ராத்தம் தர்ப்பணாதி காரியங்களை விடாம பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் ராம்.